உலகில் எத்தனை கருப்பு பணம் இருக்கிறது என்பதை துல்லியமாக சொல்வது மிகவும் கடினம். கருப்பு பணம் என்பது வரி ஏய்ப்பு, ஊழல், கள்ளச்சந்தை போன்ற சட்டவிரோத செயல்களால் கிடைக்கும் பணம். இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படாததால் அதை துல்லியமாக கணக்கிடுவது சாத்தியமில்லை. ஏன் துல்லியமாக சொல்ல முடியாது? கருப்பு பணத்தை மறைக்கும் முயற்சிகள். கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அதை பல்வேறு வழிகளில் மறைக்க முயற்சிப்பார்கள். இதனால் அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். வரி ஏய்ப்பு. பலர் வருமானத்தை குறைத்து காட்டி வரி செலுத்துவதை தவிர்க்கிறார்கள். இது கருப்பு பணத்தை அதிகரிக்கிறது. கள்ளச்சந்தை. கள்ளச்சந்தையில் நடக்கும் பரிவர்த்தனைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுவதில்லை. இதுவும் கருப்பு பணத்தை அதிகரிக்கிறது. வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள். பலர் தங்கள் கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் வைத்திருக்கிறார்கள். இதனால் அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். கருப்பு பணம் ஏன் ஒரு பிரச்சனை? பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது. கருப்பு பணம் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது. ஏனென்றால் இது வரி விலக்கு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் தமியோங்செயோங் இல்லாத நிலையை உருவாக்குகிறது. ஊழலை ஊக்குவிக்கிறது. கருப்பு பணம் ஊழலை ஊக்குவிக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் கருப்பு பணத்தை பயன்படுத்தி தவறான செயல்களை செய்யலாம். சமூக சமத்துவத்தை பாதிக்கிறது. கருப்பு பணம் சமூக சமத்துவத்தை பாதிக்கிறது. ஏனென்றால் இது சிலரின் கையில் அதிக பணத்தை குவிக்கிறது. கருப்பு பணத்தை எப்படி குறைக்கலாம்? வரி முறைமையை மேம்படுத்துதல். வரி முறைமையை மேம்படுத்தி வரி ஏய்ப்பை தடுக்க வேண்டும். ஊழலை ஒழித்தல் மற்றும் அரசு துறையில் தமியோங்செயோங் கொண்டு வர வேண்டும். கள்ளச்சந்தையை ஒழித்தல் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளை கண்காணித்தல். வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளை கண்காணித்து கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வெள்ளை பணம். வெள்ளை பணம் என்பது சட்டப்பூர்வமாக சம்பாதிக்கப்பட்டு வரி செலுத்தப்பட்ட பணம். இது பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. முடிவு. உலகில் எத்தனை கருப்பு பணம் இருக்கிறது என்பதை துல்லியமாக சொல்வது கடினம் என்றாலும் இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக சமத்துவத்தை பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்பது உண்மை. இந்த பிரச்சனையை தீர்க்க அரசுகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டும். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம்.